அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்க முடியும். நேர்த்தியாய் அப்படின்னா பெர்ஃபெக்டா, எல்லாத்தையுமே தேவன் நேர்த்தியா செய்திருக்கிறார். நீங்க அவரோட படைப்புகளை கூட பாருங்க, வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, மரங்களை பாருங்க, ஏன் உங்களை கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் போய் நின்று பாருங்க. ஏதாவது குறைவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? நம்ம டெய்லி சாப்பிட்றோம், டைஜஷன் ஆகுது, எல்லா ப்ராசஸும் நம்ம உடம்புல நடக்குது. என்னைக்காவது நம்ம அதை உட்காந்து யோசித்து பார்த்துருக்கிறோமா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி? அப்போ பாருங்க, தேவன் எந்த படைப்புலையுமே, நம்மை படைத்ததா இருக்கட்டும், நமக்காக படைக்கப்பட்ட இந்த மரங்கள், செடிகள், பறவைகள் எல்லாவற்றையும் பார்த்தா நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு குறைவு கூட நம்ம அதில் பார்க்க முடியாது. இன்னும் அந்த வசனத்துல எப்படி முடியுதுன்னா, அவருடைய கிரியைகள் ஆதி முதல்ல இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்றாங்க. ஆனா தேவனுடைய கண்டுபிடிப்புகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் இன்னைக்கு வரைக்கும் ஒருவரால கூட அதை ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியல. அவ்வளோ அற்புதமான கிரியைகள், அவ்வளோ அற்புதமா அவர் படைத்திருக்கிறார். நமக்காக படைக்கப்பட்ட இந்த உலகமே இவ்வளோ அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கான வேலையா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண போகிற தொழில் என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த ஊழியமாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்துல இருக்கு, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது அப்படின்னு இருக்கு. எப்பவுமே ஏசப்பா கிட்ட இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க முடியும். எல்லாமே அவர் நேர்த்தியா பெர்ஃபெக்டா செய்கிறவர். இன்னொன்று நல் ஒழுக்கமாக, ஒரு ஆர்டர் ஆண்டவர் இடத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா அவங்க ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், இந்த கம்பெனிக்கு இப்படிதான் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேவனும் அதே மாதிரி தான், சகலவற்றையும் நல் ஒழுக்கமாக அவர் செய்கிறார். ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே பெர்ஃபெக்ஷன் இருக்கும், இன்னொன்று ஆர்டர் இருக்கும். நேர்த்தியாகவும் செய்வார், நல்ல ஒழுக்கமாகவும் செய்வார். இது ரெண்டும் தான் தேவன் உங்களுக்கு இந்த காரியத்தை அவர் தான் வாய்க்க பண்றாரு, இந்த டோரை அவர் தான் திறக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அடையாளமே என்னன்னா, அதுல நேர்த்தியா அந்த காரியத்தை நடத்துவார். அதுல ஒரு குறைவையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுல இம்பர்ஃபெக்ஷன், ஒரு சின்ன ஒரு கசப்பு, ஒரு சின்ன ஒரு குறைவு வந்துருச்சே அப்படின்னு உங்க ஹார்ட்ல சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்க ஏதாவது காரியத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அதை தேவன் நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.